எங்க இருக்கு எங்க இருக்கு நீங்களே பாருங்க புடிங்க பாருங்க. மேடம் நல்லா செக் பண்ணி தான் மேடம் எடுத்துட்டு வந்தோம். இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. நல்ல இடம்னு சொல்லிதான் உங்ககிட்ட கொடுத்தேன். பெரிய ஏமாத்துக்காரங்களா இருப்பீங்க போல இருக்க. முதல்ல பத்திரிகை கொண்டு வரீங்கன்னு அத பாக்குறதுக்காக எவ்வளவு ஆவலா வந்தேன் தெரியுமா? கடைசியில எப்படி சொதப்புல எடுத்துட்டு வந்திருக்கீங்க. போங்க போய் சரியா இருக்கிறத எடுத்துட்டு வாங்க போங்க. என்ன முறைக்கிறீங்க? தப்பு பண்ணது நீங்க, என்னவோ நான் தப்பு பண்ண மாதிரி முறைக்கிறீங்க. நீங்க தயவு செஞ்சு தப்பாலாம் பேசாதீங்க மேடம். எங்க பிரஸ் ரொம்ப பெரிய பிரஸ் மேடம். நல்லா செக் பண்ணி தான் மேடம் கொண்டு வந்தோம். இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல மேடம். நான் என்னன்னு பார்த்துட்டு கொண்டு வரேன் மேடம். போங்க போய் பார்த்துட்டு கொண்டு வாங்க. அத்தை, என்னாச்சு ஸ்வேதா, இவ்ளோ டென்ஷனா வர? கல்யாண பத்திரிக்கை ப்ரூஃப் பார்க்க கொண்டு வந்திருந்தாங்க. ஆமா, சத்தம் கேட்டுச்சு. நான் கிளம்பி வரதுக்குள்ள நீ வந்துட்ட. என்ன விஷயம்? அன்னைக்கு என்னையும் மாமாவும் வச்சு போட்டோ எடுத்தாங்கல்ல, ஆனா பத்திரிக்கையில என் போட்டோவும் இல்ல என் பேரும் இல்ல. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல அத்தை. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வெண்ணிலா கொலுசு என் கையில தான் இருந்தது. கடைசியில பார்த்தா சித்ராவோட படத்துக்கு முன்னால இருக்கு. இதெல்லாம் எனக்கு மாய மந்திரமா இருக்கு. இதெல்லாம் பாக்குறப்போ மறுபடியும் சித்ரா இங்க இருக்காளுன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அத்தை. என்னமா சொல்ற? ஆமா, கண்டிப்பா அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல அத்தை. நம்மள மீறின ஏதோ ஒரு சக்தியோட வேலைன்னு தான் எனக்கு தோணுது அத்தை. உனக்கு இவ்வளவு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு வந்துட்டு போன மாந்திரிகரை போய் பாப்போம். வீரா கிட்ட சொல்றேன். उसे बाहर आने को बोल। हम सबको मुसीबत में फंसाकर ऐसे आराम से रह सकती है क्या? बुला उस लड़की को। ए लड़के बाहर आओ। ए लड़की, इतना चिल्लाती हो? तू सुन नहीं पाती? बाहर आओ। ஸ்வேதா, மாந்திரிகருக்கு ஃபோன் பண்ணியாச்சா? பல தடவை பண்ணிட்டேன் மருது. அவர் போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. வீரா பெரியப்பா கிட்ட கேட்டு அட்ரஸ் வாங்கியாச்சு. நம்ம உடனே அங்க போய் பாத்துடலாம். சரியா? வாங்க. उस लड़के का नाम क्या है? क्या है बोला था ना? ஐயே ஏமா இங்க வந்து கரைபுரன்னு கத்திட்டு இருக்க? என்ன பெட்ஷீட் விற்க வந்தீங்களா? பெட்ஷீட் வேணாம், வீட்ல நிறைய பெட்ஷீட் இருக்கு. நிறைய பெட்ஷீட் நை பெட்ஷீட் பொத்திக்கின்னு படுத்துக்கலாம். படுத்துக்கின்னு बेडशीट नहीं, हमको वो लड़की चाहिए। சாய் ना டீ வேணும். டீ குடிக்க வேணும். டீ என்னாச்சு ஸ்வேதா, ஏன் ஓடிற? என்னாச்சா கேக்கலையா? அங்க பாருங்க, அந்த ஹிந்திக்காரி அண்ணாமலை கிட்ட பேசிட்டு இருக்கா. ஏதாவது போட்டு கொடுத்தா நம்ம அவ்வளவுதான். அதுக்காக நீ ஒளிஞ்சா எப்படி? வா வா பேசிக்கலாம். ஒரு நிமிஷம். ए लड़की, तू घर में हो ना? நான் இப்ப ஓனாலுக்கு எங்க போவேன்? ஒண்ணுமே புரியலமா. இத பாரு, இது கல்யாணம் நடக்க போற வீடு. நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து கரைபுரன்னு கத்திட்டு இருந்தா தப்பா நினைப்பாங்க. எதுவா இருந்தாலும் சைக்கிள சொல்லு. என்ன ஏதாவது நீங்க வேலை பண்ணிட்டு பணம் தரலையா? மணி 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 தரல? अरे बाप रे, मनी नहीं, मेरे को वो लड़की चाहिए। அட போ மணி லாடிக்கு குடுக்கினட்டு. கொஞ்சம் தெளிவா சொல்லு. मनी नहीं है भैया, उस लड़की को बुलाओ। போடா 5 மீட்டர் தலையா. ஒண்ணுமே புரியல. லாடிக்கு குடுக்கினட்டு காலங்காலத்துல கூட்ட மாட்டிட்டு நம்ம யா மீறி போற காவு. ஏமா இப்போ என்னமா வேணும் உனக்கு? माफ कर देना। மாபெல்லாம் போட்டு வீட்டு நல்லா தொடச்சாச்சு. ஆள் தேவையில்ல, நீ போ.
रे बाप रे, तुमको हिंदी नहीं आती तो चले जाओ। ஏய் என்ன சும்மா இரு. நான் அப்பல இருந்து கேட்டுட்டு இருக்க, சும்மா கரேபுரன் கத்திட்டே இருக்க. இது பாரு, எனக்கு ஹிந்தி தெரியாது, உனக்கு தமிழ் தெரியாது. நான் இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன், நீ என்ன நான் கத்துற லொடிக்கிங்கிற புலாவுங்கிற ஒரு அளவும் புரியல. இது பாரு, உனக்கு வேலை வெட்டி இல்லனா இங்க நின்னு கத்திட்டு இரு. உன் சவுண்ட் கட்டு நான் இப்படி வெளியில வந்தோம், அந்த மாதிரி வேற யாராவது வருவாங்க, உங்களுக்கு முடிஞ்சா நீ புரி வை. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. மில்லுக்கு போகணும், பேங்க்குக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும், எங்கேயோ போகணும். நான் மலை அண்ணாமலை பயங்கர பிஸி. ச்சே, காலங்காத்தால டென்ஷன்ப்பா. கரேபுரன் லடிக்கியா புலாவா என்ன இளவோ. वहाँ क्या हुआ मालूम है? तो ऐसे ही आके चली गई। हम मरे हैं जिंदा हैं, कुछ नहीं जानती ना। இங்க வச்சு எதுவும் பேச வேண்டாம், பெரிய பிரச்சனை ஆயிடும். इधर आइए प्लीज. अब तक जितना काम दिया बिना खत्म किए मैं रही नहीं, और हार भी नहीं। हार भी मुझसे हार जाती है। मैं कितने पुलिस वालों के आंखों को चुप के आती हूँ, पता है क्या? उस दिन मुझे क्या हुआ, कैसा हुआ, कुछ भी समझ में नहीं आ रहा है। அவ இப்படி வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதனாலதான் உங்ககிட்ட அவளை பத்தி நான் சொல்லல. இப்போ அவளை பத்தி நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அவ பேர் சித்ரா. அந்த சித்ராவுக்கு அமாவாசைக்கு தான் பவர் வரும். நீங்க வந்த அன்னைக்கு அமாவாசை கூட இல்ல. அவ எப்படி வந்தான்னு எனக்கு புரியல. நீங்க வந்து அடி வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு மாந்திரிகரை வர வச்சு அவ கொட்டத்தை அடக்கியாச்சு. ஆனா அவ இன்னும் அடங்குன மாதிரி தெரியல. என்ன சுத்தி ஏகப்பட்ட சம்பவங்கள் இன்னும் என்ன ஆட்டு படிக்கிற மாதிரியே நடக்குது. எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. அத பத்தி பேசி உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு தான் நாங்க மாந்திரிகர் கிட்ட போய்கிட்டு இருக்கோம். ए, मैं क्या पूछती हूँ, तू क्या बोलती है? किससे क्या कहानी सुनाती है तू? तू मुझे धोखा दिया था ना? जो होने वाला है तुझे पहले ही मालूम है, फिर भी हम लोगों को अंदर क्यों बेच दी? சத்தியமா கிடையாது. என்னோட ஒரே நோக்கம் வெண்ணிலா சாகணுங்கிறது தான். அப்படி இருக்கிறப்போ நான் எதுக்கு உங்களை மாட்டி விடணும்? நீங்க செத்து போறதால எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பாப்போம். பாத்தீங்களா, யோசிக்கிறீங்க. வேணும்னா நீங்களும் எங்க கூட வந்து அந்த மாந்திரிகர் என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா உண்மையும் அவரே சொல்லுவார். ठीक है, मैं आती हूँ। अच्छा, उस दिन जो दाम बोला था ना, उसमें आधा ही तुम दिया, बाकी को कब देगी? நீங்க நான் சொன்ன வேலையை செஞ்சே முடிக்கல, அதுக்குள்ள மீதி காசை பத்தி கேக்குறீங்க? मैं खत्म कर देती, लेकिन काम बिगड़ने का कारण तू ही है। तेरी तरफ से ही ये गलती हो गई, हमारी तरफ से नहीं। उसे उठाकर सही तरफ से उसे मारने का फैसला कर दी। बिना वजह वो आत्मा आकर पूरा का पूरा खराब कर दी। आत्मा से कैसे लड़ सकती मैं? உங்க கூட பேசி எனக்கு மாலல. முதல்ல நாம மாந்திரிகரை பாப்போம், என்ன நடந்ததுன்னு அவர்கிட்ட விசாரிப்போம். அதுக்கப்புறம் உங்க தேவை என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்யறேன். புரியுதா? ஆவ். ஏய், நீ போன வைங்க, அப்புறம் பேசுறேன்.
சாமி 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 என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? எதுக்காக இப்படி பதற? ஸ்வேதான்ற பொண்ணுக்காக சித்ரான்ற ஆவி அடக்க போனோம்ல, அந்த ஸ்வேதா மருது அவங்க கூட இன்னும் 2-3 பேர் சேர்ந்து ரொம்ப கோவத்தோட வராங்க. அப்படின்னா சித்ராவை அடக்கிட்டோம்னு நாம சொன்ன பொய் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா சாமி. இங்க பாரு, அவங்க வந்தாங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லிடு, சரியா? சரி. மாந்திரிகரை பார்க்கணும். அவர் வீட்ல இல்லீங்களே. அவர் வந்தா நீங்க வந்துட்டு போனதா வேணா சொல்றேன். जिस आदमी को हम ढूंढ कर आए ना, वो घर के अंदर है। अगर वो बाहर आके बोला तो उस दिन क्या वो सच मिल जाएगा। वो आदमी उस दिन कुछ ना कुछ गलती किया हुआ होगा, नहीं तो इस तरह छुपा छुपा के भागने का क्या जरूरत है? हमने डील किया ना, वो अमाउंट मैं देती हूँ। किसी तरह से उस आदमी को बाहर निकाल दीजिए। ये सब भाई हाथ का काम आप भी लाती हूँ। अंदर जो आदमी है उसे बाहर निकाल दो। எங்க 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 போறீங்க? அவங்களுக்கு ரொம்ப பசிக்குதான், அதான் உள்ள போய் சமைச்சு சாப்பிட போறாங்க. யார் நீங்க? டேய், आजा आजा क्यों छुपा हुआ है? விடுன்றல. आजा बाहर आ। யார் நீங்களா? आजा आजा விடுங்க கையை. என்னங்கய்யா, அன்னைக்கு ஏதோ சவடாலா பேசி சித்ராவை அடக்கிட்டேன், அது இது நீங்க இப்போ என்னடானா என்ன பார்த்து ஓடி ஒளிறீங்க. அப்போ கண்டிப்பா உங்ககிட்ட பொய் இருக்குன்னு அர்த்தம். சித்ராவை அடக்குனேன்னு சொன்னது பொய் தானே? பொய் தானே? ये जरूर जानता होगा, किसी तरह से इसका मुंह खोलना है। बस इतना ही अभी कर देती हूँ। வேண்டாமா வேண்டாமா வேண்டாமா. அவர் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. खत्म कर दूं क्या? சொன்ன கேளுங்கம்மா. வேண்டாமா வேண்டாமா வேண்டாமா. ஒண்ணும் பண்ணிடாதீங்க. வேண்டாம். என்ன விட்டுருங்கம்மா. உண்மையை சொல்லிடுறேம்மா. पहले तो बोल, बाद में मैं छोड़ूं या नहीं छोड़ूं मैं बोलती हूँ। बोल। அம்மா, அன்னைக்கு 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 என்ன நடந்துச்சுன்னா, மத்தவங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற சக்தி அது என்கிட்ட இருக்கிற வரைக்கும் என்னோட ஆத்மாவை யாராலையும் எதாலையும் செதைக்க முடியாதுடா. நான் சொல்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லணும். சித்ராவை அடக்கியாச்சு. இங்க ரொம்ப நேரம் இருக்கிறது நல்லதில்ல. உடனடியா இந்த குழந்தைய தூக்கிட்டு கிளம்பிடுங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சித்ராவை அடக்கினேன். நான் எதிர்பார்த்ததை விட வேலை ரொம்ப சிரமமா இருந்துச்சு.
அந்த ஆத்மாவுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. என் தொழிலுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கம்மா. அதனால பரிகாரமா இருக்கட்டும்னு தான் சக்தி வாய்ந்த அந்த கருப்பு கயிறை உங்கள்கிட்ட கொடுத்தேன். அந்த கருப்பு கயத்தால எந்த பிரயோஜனமும் இல்ல. இது என்ன தெரியுமா? என்னோட கல்யாண பத்திரிகை. பத்திரிகை பிரிண்ட் அடிக்க கொடுத்தா அதுல வர வேண்டிய என் பேரு, போட்டோ எதுவுமே வரல. என்னைக்கு பிரிண்ட் பண்ணாங்க? இன்னைக்குதான். இன்னைக்குனா பிரிண்ட் வரவே வராதே. ஏன்? ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நான் அந்த சித்ரா கிட்ட மாட்டினதும் இதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை தான். இல்ல, அமாவாசை அமாவாசைக்கு மட்டும்தான் சித்ரா ஆவிக்கு பவர் வரும். இல்ல இல்ல, வெள்ளிக்கிழமை தான். இப்ப கூட இந்த பத்திரிகைய எடுத்துட்டு போய் பாருங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள சரி பண்ண முடியவே முடியாது. என்னோட வேற சைஸ் போட்டோ பிரிண்ட்க்கு கொடுத்தா பிரிண்ட் தானா வரப்போகுது. இல்ல முடியாது. நான் வேணா உங்க கூடவே இருக்கேன். பிரஸ்ஸுக்கு போவோம், பத்திரிகை அடிக்க முயற்சி பண்ணுவோம். ஆனா அந்த சித்ரா ஆவி கண்டிப்பா தடுக்க பாக்கும். உங்க முகம் பத்திரிகையில வர்றது அதுக்கு பிடிக்கல. சரி வாங்க, முதல்ல நாம பிரச்சுக்கு போவோம். சரியா? வாங்க. लो எக்ஸ்கியூஸ் மீ, முதலாளிய பார்க்கணும். நான் தான் முதலாளி, சொல்லுங்க. சார், இங்க இருந்து என்னோட கல்யாண இன்விடேஷன் மிஸ்டேக்கா பிரிண்ட் ஆயிருக்கு. சாரி மேடம், பத்திரிகையில பிரிண்ட் ஆகாம போயிருக்குன்னு கம்ப்ளைண்ட் சொன்னதா சொன்னாங்க. அதான் என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லியிருக்கேன். எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க மேடம். என் கண்ணு முன்னால பிரிண்ட்டுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா? கண்டிப்பா மேடம், இவங்களை கூட்டு போய் பிரிண்ட் போட்டு காட்டுங்க. சரிங்க சார், வாங்க மேடம். வாங்க. நீங்க எங்கே இருங்க, நான் மிஷின் ஆன் பண்ணிட்டு வரேன். எஸ் ஸ்வேதா, இப்ப அது வந்துருன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா வரும் மருது. அந்த மாந்திரிகர் ஏதோ வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வரும்னு சொல்றாரு. அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. மேடம், பிரிண்ட் இப்ப வந்துரும், பாத்துடலாம்.